அனைத்தனைத்தும் கிடைப்பினும் அத்தனையும் என் அன்னை தந்தைக்கு அர்ப்பணித்து உலகத் தமிழ் கவிதை பெருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்புக்குரிய மலேசிய வாழ் அன்பு உடன்பிறப்புகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக என் அன்பிற்குரிய சகோதரர் திரு அரசு அருள் ஆறுமுகம் அவர்களே, கவிஞர் முல்லை அவர்களே, அன்பிற்குரிய பெரியவர் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் பெயர் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் என்னும் அளவிற்கு அன்பு வைத்துள்ள என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பயிற்சி கல்லூரியினுடைய மாணவ மாணவிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்புகளின் அதை சொன்னால் தான் 4 தட்டு தட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் 35லிருந்து 40 ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்நாளில் இன்றுதான் இத்தனை கவிஞர்கள் மத்தியில் பேசுகிற உயர்ந்த வாய்ப்பினை தமிழ் தாய் எனக்கு அளித்திருக்கிறார். அதனால் இப்படி ஒரு பேராசிரியை பேசுவதை கேட்பதற்குரிய ஒரு அவநிலையையும் எனக்கு அளித்திருக்கிறார். நான் புறப்படும் போதே சொன்னேன், கூட்டிட்டு வர வேண்டாம்னு. கேட்டீங்க, விதி யாரை விட்டுச்சியா? இல்லை, நான் விட்டுட்டு தானே வந்தேன். அது உங்க மதியை காட்டுது. இல்லை, அது வேற போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க, மதுரையிலேருந்து வந்திருக்கேன், மதுரையில் இப்படித்தான் தவறான தீர்ப்பு சொன்னால் ஒரு பாண்டிய மன்னன் ஒரு பொண்ணு வந்து நீதி கேட்டால் கடைசியில் பாண்டிய மன்னை என்ன ஆனாங்கிறதை எச்சரிக்கை பண்ணிட்டு நானா கீழே விழுந்து செத்தான். அவன் ரோசக்காரே, அவன் செத்து போயிட்டான். கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு எங்க அண்ணா. இனி என்ன வாழ்க்கை இருக்கின்றன பயக்காட்டாங்க. இதுக்குதான் உங்களை இங்கிருந்து கூட்டிட்டு வந்துரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தலைப்பு கவிதையின் உயிர் இலக்கிய செழிப்பிலா சமூக விழிப்பிலா என்பது தானே தவிர கவிதை என்பது கற்பனை நிறைந்தது, உணர்ச்சி பொங்கியது அதெல்லாம் எனக்கு தெரியாதா? நானும் பள்ளிக்கூடத்தில் 35 வருஷமாக பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றி நிறைய மாணவருடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறேன். அவன் கம்பராமாயணம்னு நான் சொல்ல ஆரம்பித்த உடனே புத்தகத்தை வைத்துவிட்டு பிழைத்து போனவர்கள்லாம் ஏராளம். அதுக்கு காரணம் நீங்கள் சொல்லுகிற உணர்ச்சியும் இல்லை, கவிதையும் இல்லை. கவிதை என்பது நீங்கள் சொல்லுகிற கற்பனையும் உணர்ச்சியும் என்பதில் எனக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. ஏன் இங்கே நூற்றுக்கணக்காக அமர்ந்திருக்கிற என் அன்பிற்குரிய கவிஞர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. கவிதை என்பது உணர்ச்சியும் கற்பனையும் நிறைந்ததுதான் என்பதை என் மாணவிகளாகிய என் தங்கைகளே ஒத்துக்கொண்டார்கள். ஆனா இங்க கேட்கப்பட்ட கேள்வி அது இல்லை, கவிதையின் உயிர் எது என்பதுதான். கவிதை என்பது உணர்ச்சியும் கற்பனையும் நிறைந்தது. கவிதையின் உயிர் என்பது அதில் சொல்லப்பட்டிருக்கிற சமூக சிந்தனை, விழிப்புணர்வு. அது இல்லை என்றால் அது கவிதையே இல்லை. அப்படி கூட அறிவாங்க. இதுக்கு பேராசிரியை வந்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் தயவு செய்து அவரோடு தான் தங்க இருக்கிறீர்கள், கவனமாக இருங்கள். தமிழச்சி தமிழ்நாட்டில் என்றால் அம்மி குழவியை போட்டு கொண்டு விடுவார். மலேசியா என்பதனால் நீங்கள் தப்பி பிழைப்பீர்கள். என்ன மாதிரி போடுறாங்க ஐயா, உணர்ச்சி எல்லாம் கவிதையா? என் மனைவி கூட உணர்ச்சியா பேசுறாங்க. ஹைக்கூ கவிதையை விட சுருக்கமான கவிதை என் மனைவி சொல்வாள். நண்பர் வீட்டுக்கு வந்தார், அண்ணாச்சி இருக்காங்களான்னு கேட்டார். இருக்காங்க, அவங்கள பார்க்கணும், ஒரு பட்டிமன்றத்திற்கு அவரை ஏற்பாடு பண்ண வந்திருக்கிறேன், அவரை பற்றி அம்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவன் கேட்குறான். நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். இப்போ என் மனைவி 30 ஆண்டுகள் என்னோடு குடும்பம் நடத்தியவள் அல்லது குப்பை கூட்டியவள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். 30 ஆண்டுகள் என்னோடு குடும்பம் நடத்திய மனைவி ஒரு 30 நிமிடம் என்னை பற்றி பேசக்கூடாதா? உங்கள் வீட்டுக்காரரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தானே கேட்டாங்க. நியாயமான கேள்வி. சரி, 30 நிமிஷம் தான் பேசலைங்க, ஒரு 3 நிமிஷமாவது என்னை பற்றி சொல்லாமல்ல? ஒரு 3 வார்த்தை சொல்லக்கூடாதா? அவன் திரும்ப திரும்ப கேட்குறான்,
ஏங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன நீங்கள் கம்முன்னு சும்மா இருக்கிறீங்க? அவர் உலக நாடுகளெல்லாம் போகிறார், உலகத்தமிழ் மாநாடு, உலக கவிதை மாநாட்டுக்கெல்லாம் போவதாக நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர் அல்லவா, அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உடனே என் மனைவி சொன்னா, இது உங்க ஹைக்கூவோட உணர்ச்சி மிகுந்தது. அதுல கற்பனை இருக்கிறதா இல்ல உணர்ச்சி இருக்கிறதா என்றால் எல்லாம் இருக்கிறது. அதை விட ஒரு இழிநிலை இருக்கிறது. 30 ஆண்டுகள் என்னுடைய அனுபவம். நீலம் மதுமையினவர்களே, உங்கள் வேதனை எனக்கு புரிகிறது. அதனால்தான் நான் என்ன சொல்றேன், பொதுவா சொல்லக்கூடாது. அழுத்தம் திருத்தமான ஒரு பேராசிரியை பெருமாட்டி என் தமக்கை, நான் அவர்களை பின்பற்றி பேச தொடங்கியவன். ஆனால் பரவாயில்ல சொல்லிட்டோம், பொதுவாக சொல்லக்கூடாது. இல்லை, எங்கள் ஊரில் ஒரு பையன்ட்ட கேட்டேன், உங்கள் மாமா மலேசியாவில் வேலை பார்த்தார்லடா? ஆமாம். என்ஜினியர் தானே? ஆமாம். இப்போ அங்கே என்னவா இருக்காருன்னு? மாமாவாக தான் இருக்காரு. அப்புறம் அவங்ககிட்ட என்ன நான் பேச வேண்டி கிடக்குது? இது மாதிரி பொதுவான வார்த்தைகளை வாதங்களை வைத்துவிட்டு செல்வதனால் ஒன்றுமில்லை. பார்ப்பனை ஐயர் என்ற காலமும் போச்சே என்கிற பாரதியினுடைய வரிகளுக்குள் வாழ்ந்த அந்த விழிப்புணர்வு தான் கவிதையை வாழ வைக்கிறது. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். உணர்ச்சி இருக்கிறது, அதற்குள்ளே இருக்கிறது உயிர். அந்த உயிர் தான் இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டு சிந்தனை. தேடு கல்வி இல்லாத ஊரை தீயிட்டு கொளுத்துவோம் என்றாரே, அதற்குள் உணர்ச்சி இருக்கிறது, எதுகைமான இருக்கிறது. எல்லாவற்றையும் மீறி இந்த தேசத்தின் மீது அவன் வைத்திருக்கிற வெளிப்பாடு இருக்கிறதே, அதுதான் உயிர். கொடுவாளை எடடா கொடியோர் சேர் அறவே என்று பாரதிதாசன் தூக்கினானே, அந்த வாழ் தூக்கலுக்குள் இருப்பது எது? அதுதான் உயிர். ஆக ஒரு கவிதை காலத்தை வென்று இன்றும் நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? அதை பார்க்கணும். யாதும் ஊரே யாவரும் கேள் இருந்த ஒற்றை வரிக்குள்ளே ஒரு கவிஞன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யுஎன்ஓவிலே உணர்ச்சியா, கற்பனையா? அவனுடைய வாழ்க்கைக்கு காரணமாக இருப்பது அதுவல்ல, அதுதான் உயிர். எல்லாம் ஒன்று என்று ஒரு சமூக விழிப்புணர்வை வைத்து போனானே, அந்த உயிர். இப்போது கூட இதை தொடர்ந்து கவிஞர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய அன்பிற்குரிய கல்லூரி மாணவர்கள் எல்லாம். மனிதன் எந்திரங்களை படைத்தான், ஆனால் எந்திரங்கள் மனிதனை எந்திரமாக்கிவிட்டது. இதற்குள் இருப்பதுதான் உயிர். விளக்குமாறு கூட பிளவுபடுமானால் பெருக்க பயன்படாது என்று ஒரு கவிஞன் தன்னுடைய வார்த்தைகளை வைத்துவிட்டு போனானே, இதற்குள் இருப்பதுதான் உயிர். ஒற்றுமை என்பதற்கு இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? லஞ்சம் வாங்கினேன், கைது செய்தார்கள். எங்க ஊருக்கு மட்டும் பொருந்தும். லஞ்சம் வாங்கினேன், கைது செய்தார்கள். லஞ்சம் கொடுத்தேன், விட்டு விட்டார்கள். சார், இதுதான் இது. இதற்குள் இருக்கிறதே ஏதோ ஒன்று, அதுதான் உயிர். இந்த கவிதை தமிழ் வாழும் காலம் வரை வாழும். என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பால்காரன், அவனோடு எனக்கு ஒன்றும் பகை இல்லை. ஆனால் அந்த கவிதை என்னை கவர்ந்தது. பால்காரரே, பால்காரரே, நீர் சுத்தமானவர் தான், அதற்காக பாலையுமா இப்படி கழுகி ஊற்ற வேண்டும் என்று ஒருவன் எழுதி வைத்தானே, அவன் பால் வாங்கி பட்ட பாடு இங்கே கவிதையின் பாடு பொருளாக மாறி இருக்கிறது. எங்க ஊர்ல ரேஷன் கடையில் தான் பொருள் வாங்குவாங்க. ரேஷன் கடையில் கியூல நின்று தான் பொருள் வாங்கணும். 4 கிலோவுக்கு சர்க்கரை கேட்டா வீட்டில் வந்து நிறுத்து பார்த்தா 3 கிலோ தான் இருக்கும். 1 கிலோ நிறுவையிலே போயிடும். அவ்வளவு அற்புதமாக எடை போட்டு கொடுப்பவர்கள். அதில் பாதிக்கப்பட்ட ஒருவன் கவிதை எழுதினான், ரேஷன் கடைக்காரருக்கும் குழந்தை பிறந்தது எடை குறைவாக. இதற்குள் இருப்பதுதான் உயிர். இந்த உயிரை கொடுப்பது ஒரு சமூக விழிப்புணர்வு. இந்த உணர்வு இருக்க வேண்டும். என் அக்கா புகுந்த வீடு போனாள், ஆகவே நாங்கள் வாடகை வீடு போனோம். இது வாழ்க்கை, இது சமூக விழிப்புணர்வு. இந்த சிந்தனை இருப்பது வரை இந்த வரி ஒற்றை வரியாக இருக்கலாம், ஒற்றை சொல்லாக இருக்கலாம். வாழ்க்கை இருப்பது வரை இந்த கவிதை இருக்கும். 40 பவுன் நகை, 4 லட்சம் ரூபாய் களவு போனது. நடந்தது திருட்டல்ல, திருமணம் என்று பதிவு செய்தான்.
எந்த தேசத்திலும் வரதட்சணை கொடுமை இருக்கிறதா இல்லையா? என் அன்பிற்குரிய மாணவிகளே, இந்த கவிதையை நான் உங்களுக்கு வரதட்சணையாக தருகிறேன். அந்த தங்கை சொல்லுகிறாள், ஏதாவது டாலர் கொடுப்போம், ரிங்கிட் கொடுப்போம்னா கவிதையை கொடுக்குறாரா? வச்சுக்கோங்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோமானால் நமக்கு தெரியும். மூத்த மகன் அமெரிக்காவில், இரண்டாம் மகன் ஆஸ்திரேலியாவில், மூன்றாவது மகன் மலேசியாவில், நாலாவது மகன் இங்கிலாந்தில். அது சரி ஐயா, நீர் எங்கே இருக்கிறீர்? நான் அநாதை இல்லத்தில் இருக்கிறேன். இதற்குள் இருப்பதுதான் பாடுபொருள் இருக்கிறதே. இந்த பாடுபொருள் ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு விளைவிக்க வேண்டும். கொக்கு நடந்த இடத்தில் இன்று கூர்க்காவின் சத்தம் என்று ஒரு வாழ்க்கையை பதிவு செய்தார். அத்தனை விளைநிலங்களையும் வீடுகளாக மாற்றி அந்த கூர்க்காவினுடைய சத்தம் கொக்கு சத்தத்தை மிஞ்சி நிற்கிறது என்று சொன்னால் அவன் சொன்னான், அது கவிதை. அப்துல் காதருக்கும் பாத்திமாவுக்கும் பிறந்ததனால் என்னை இஸ்லாமியர் என்றார்கள். முத்துலட்சுமிக்கும் முத்தையாவுக்கும் பிறந்ததனால் என்னை இந்து என்றார்கள். செபஸ்டியானுக்கும் மேரிக்கும் பிறந்ததனால் என்னை கிறிஸ்தவன் என்றார்கள். யாருக்கும் பிறந்தால் என்னை மனிதன் என்பீர்கள் என்று கேட்டானே, அதுதான் கவிதை. இதற்குள் நீங்கள் நினைக்கின்ற கற்பனை இல்லை, எதுகை மோனை இல்லை, எந்த உணர்ச்சியும் இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறதே என் சகோதர சகோதரிகளே, அது கவிதை. அதுக்கு பதில் சொல்லணும். இலவச துண்டுக்காய் வரிசையில் நின்று கட்டிய வேட்டியும் தவறிவிட்டு வந்தேன் என்றான். இதுதான் இன்றைய தேசத்தினுடைய நிலை. மரம் நடும் விழாக்கள் தேவையில்லை. நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு போனேன். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நான் கைகளை இப்படி நீட்டிட்டேன். அவர் எப்போ நீட்டுவான்னு அவர் எடுத்துட்டாரு. எடுத்ததோடு நிறுத்தியிருக்கலாம். ஒரு காப்பி பிரிண்ட் போட்டு எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டார். நான் நிகழ்ச்சி முடிந்து வீட்டிற்கு போகிறேன். என் மனைவி ஃபோட்டோவை கையில் வைத்துக்கொண்டு சொன்னாள், வாங்க ஊராக கையேந்தான் போகிறீங்களா? இந்த மாதிரி எதுவும் அவர் பேர் வந்துடப்படாதுங்கிறதுக்காக நான் கேமராமேனை பார்த்தா மட்டும் ரொம்ப கவனமாக இருப்பேன். என் மனைவி பார்த்தெல்லாம் நான் பயப்படுறதே இல்லை. எங்க அண்ணன் பேராசிரியர் என் அன்பிற்குரிய இளைஞர்களே, நீங்கள் கண்ணாடிக்கு முன் நிற்கும் நேரத்தை கணக்கிட்டு பார்த்தால் அதற்குள் ஓர் அணை கட்டும் நேரமே அடங்கி இருக்கிறது என்று தன் கவிதையை பதிவு செய்தால் ஒரு கவிதை. அந்த இழுப்பு இருக்கிறாங்களே, அம்பிட்டு செலவு பண்ணி அரை மணி நேரமா இழுத்து வளைச்சி வச்சுட்டு அப்புறம் அடிச்சு செதற அடிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் ஏண்டா அதை நீ வார்ன? கொலைக்கிறதுக்கு தான். கொலைக்கிறதுக்கு வாடுறவன் வாராமலே கொலைச்சிருக்கலாம்ல. போத்திக்கிட்டு தூங்குனா என்ன, தூங்கிக்கிட்டு போத்தனா எல்லாம் ஒன்றா போமியா. ஆகவே நீண்ட பேச்சில் பாவம் இல்லாமல் போகாது. ஆகவே நான் நீளமாக பேச வேண்டும் என்று விரும்பவில்லை. என் அன்புக்குரிய பேராசிரியை பெருமாட்டி திருமதி நிர்மலா மோகன் அவர்கள் மிக அழுத்தமாக ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள், எது கவிதை என்று. நான் அதைவிட அழுத்தமாக ஒன்றை பதிவு செய்திருக்கிறேன், எது கவிதையின் உயிர் என்று. ஆகவே மரங்கள் பேசிக்கொண்டன, நாங்கள் ஒன்று கூடி சிலுவையை தந்தோம். மனிதர்களே, நீங்கள் ஒன்று கூடி ஒரு இயேசுவை தர முடியுமா என்று கேட்டானே ஒரு கவிதை. அதற்குள் இருக்கிறது உயிர். அந்த உயிர் தருகின்ற கவிதைகளை கொடுக்கிற ஆற்றல் மிக்க கவிஞர்களே, உங்கள் கரங்களில் இருந்து வெளிப்படட்டும் உயிர் பெற்ற கவிதைகள். உங்கள் அத்தனை பேருடைய கவிதைக்காகவும் நான் கையேந்து நிற்கிறேன் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் வருவேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்பவன் கன்னியாகுமரி நீலம் மதுமயன். நன்றி நண்பர்களே. இதுவையா பேச்சு